தருமபுரி மாவட்டம் ஓட்டப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்குள் புகுந்து ஊழியரை திருப்புலியால் குத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம். நந்தகுமார், வணக்கம். தற்பொழுது வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்குள் புகுந்து ஊழியரை தாக்கிய அந்த நபர் யார்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. அதாவது நிலத்தொடர்பு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் புகுந்து ஒரு நபர் கூர்மையான பொருள், கத்தி போட்ட ஒரு பொருளால் கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் மதிகன்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஓட்டப்பட்டி பகுதியில் 1998 ஆண்டு முதல் ஒட்டலி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் இடமானது பெருமாள் என்பவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு தானமாக வழங்கியுள்ளார். இந்நிலையில் பெருமாள் மற்றும் அவரின் சகோதரர் முனியப்பன் என்பவர் சொந்தமான நிலத்தினை சுமார் 20 வருடத்திற்கு முன்பாக பிரித்தவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முனியப்பன் மகன் மணி என்பவர் அடிக்கடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு இது என் தந்தைக்கு சொந்தமான இதை காலி செய்து கொடுங்கள் என அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அடுத்து மதிகன்பாளையம் காவல்துறையினர் மணியை அழைத்து பலமுறை சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று மதியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு சென்ற மணி என்பவர் இன்னும் நீங்கள் காலி செய்யவில்லை என கூறி ஊழியருடன் அருள் என்பவரை திருப்புலியால் தாக்கியுள்ளார். உடனடியாக அருள் என்பவர் அவரை தள்ளிவிட்டு வெளியே சென்றதை அடுத்து அங்கே இருந்தவர்கள் மணியை தடுக்க முற்பட்ட போது அவர்களையும் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து தாக்கியுள்ளார். இதனால் பகுதியில் இருந்தவர்கள் மணியை தாக்கியுள்ளார். இதனால் அலுவலக ஊழியர் உட்பட 4 பேருக்கு படுகாயம் அடைந்த ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மதிகன்பாளையம் போலீசார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மணி என்பவர் அலுவலகத்தில் தாக்கியதாகவும் அவரும் புகாரளித்ததன் அடிப்படையில் இருதரப்பு பிரிவினருடைய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.